அப்போ அப்பா என்ன வெயில். என்ன பாக்குற? நான் என்ன பார்த்தா உனக்கு என்ன வந்தது? யாரு நீ? தள்ளி போப்பா கொஞ்சம். ஏன்ப்பா இங்க வந்து உட்காந்துக்கிற? வெயில் வெக்கையா இருக்குது. யார நீ? ஊரு நீ? இப்பெல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? நீ யாரு? கிட்டத்தட்ட 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா ஃபாலோ பண்றியா? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? எதுக்கு ஒரு பொண்ணை ஒரு ஆண் எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். எழுந்து போயிடுன்னு சொல்லிட்டேன் நானு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு பொண்ணை, ஒரு அழகான பொண்ணை, ஒரு அழகான வாலிபன் ஏன் அவ ஃபாலோ பண்ணுவாங்க? சரி, அழகான பொண்ணுன்னு என்ன சொன்ன. ஓகே, நீ அழகான வாலிபனா? ஆமா. நல்லா எனக்கு மிஸ் தமிழ்நாடு பட்டம் கொடுத்துருக்கா தெரியுமா உனக்கு? மிஸ் தமிழ்நாடு எங்கனா எதனா கொடுக்கட்டு. எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எழுந்து போயிட மரியாதையா. உன்னை பார்க்கத்தான் வந்து உட்கார்ந்திருக்கேன். புரியுதா? அண்ணா தயவு செஞ்சு போயிடுங்க. நான் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கண்ணா. இங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அம்பை ஒட்டி தொலைக்காத. நீ சொன்ன வார்த்தை என்னை குத்துது. அண்ணாங்கிற வார்த்தை சொன்னியே, ஒருவேளை அண்ணாங்கன்னு என்னை பெரிய இடத்துல வச்சிருக்கியா நீ? ஐயோ, அப்புறம் ஏன் அண்ணாங்கிற? நான் உன்னை துரத்தி உன்னை ஃபாலோ பண்றேன்னு தெரியுது. என்னை அண்ணாங்கிறிய? இதெல்லாம் தப்பு இல்லையா? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நான் கல்யாணம் ஆனவங்க தெரியுதா? கல்யாணம் ஆனவங்க தெரியலையா? பார்த்தா இங்க பாரு தாலிய. அப்படி தெரியலையே. நீ என்னை மறைக்கிறதுக்காக, என்னை வெறுக்கிறதுக்காக நீ கல்யாணம் ஆன மாதிரி நடிக்கிற. அதானே உண்மை? ஓ மனசுக்குள்ள தாங்க முடியல இப்பெல்லாம். ஓ மனசுக்குள்ள நான் இருக்கேன். அது தெரியும் எனக்கு. உன் கண்ணுல 2 கண்ணுலயும் நான் ஆடுறேன் பாரு. அங்க பாரு. நீ எதிரில உட்கார்ந்தா நீ கண்ணுல ஆடாம என்ன இது பாடினா இருப்ப? உன் கண்ணுக்குள்ள நான் எப்படி தெரியுவேன்? நீ பக்கத்துல உட்கார்ந்தா கண்ணுக்குள்ள தெரியாம என்னக்குள்ள தெரியும்? உன் மனசுக்குள்ள நான் இருந்தா தான் கண்டிப்பா உன் கண்ணுக்குள்ள தெரியுவேன். என் கண்ணை பாரு, என் கண்ணை பாரு. நீ இருக்கியா? தெரியுதா பாரு. நீ பக்கத்துல உட்கார்ந்தா தெரியாதா கண்ணுல? அப்ப என் கண்ணுக்குள்ள நீ இருக்க. என் மனசுக்குள்ள நீ இருக்க வயசு என் கண்ணுக்குள்ள தெரியுது. புரியுதா உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஏன்பா இப்படி தொல்லை பண்றீங்க? இருந்தா என்ன தப்பு? நான் தெரியாம தான் இருக்கேன். இருந்தா என்ன தப்பு? காதல்ங்கிறது தப்பு கிடையாது. காதல்னா நீ ஐயோ சின்ன பொண்ணை போய் பார்த்து காதலி என்னெல்லாம் பார்த்து. அப்ப என்னைய ரொம்ப சின்ன பையன் நினைச்சிட்டியா நீ? ஐயோ, கல்யாணம் ஆகாதவங்களை போய் காதலிங்க. அது மாதிரி எனக்கு நாங்களாம் ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. போயிடுங்க. சும்மா தேவையில்லாம வந்து இது பண்ணி இருக்கீங்க. நல்லா யோசி. ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன். ஏன்னா நாளைக்கு நான் ஃபாரின் போறேன், அமெரிக்கா. நீ ஃபாரின்னா போய் யூரின்னா போய். எனக்கு தேவையில்லாத இது புரியுதா? நீ வந்து டிரைவிங்ல பேசுறேன்னு எதை உளறிக்கிட்டு இருக்க. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உட்காந்து நீ தனியா அழுவுவேன். நான் ஏன் அழுவுறேன்? நான் போனதுக்கு அப்புறம் உட்காந்து நீ யாரு? நான் போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுவுவேன், தேடுவேன். நான் போன இடங்கள்லாம் காலடி தடங்கள்லாம் பார்த்து குமுறி அழுவுவேன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்னை நினைச்சு நான் அழுவ போறேன்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆமா. என்னையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தடவை பார்த்தா என்ன பிடிக்காது. பார்க்க தான் பிடிக்கும். நீ போய் வேற யாருன்னா பாரு. அதெல்லாம் அந்த இதுக்குள்ள நான் ஆள் கிடையாது. இந்த பசங்களாம் யாரு இங்க ஒண்ணு சுத்தி வராங்களே? டேய் யாரா நீங்களா? எங்க ஏரியா பசங்க. அவங்க உங்க ஏரியா பசங்க? நான் கேக்குறேன் அவங்கள. நானா எங்க தெரு அக்கா புடிச்சிருந்தீங்கன்னா நான் கலாச்சி நிக்கிறீங்க. என்னடா கலாய்க்கிறேன்? நானா எங்க தெரு அக்கா புடிச்சி கலாச்சி நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? நான் கேளுங்கடா. சும்மாவே இருந்தடா. அம்மாடா சீட்ல இருக்கோம் சம்மா. எங்க அக்கா மேல விட்டா நாங்களா பண்ணுவோம் அம்மா. டேய் இருங்கடா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு இப்ப? எங்க அக்கா பசங்க கூப்பிடுறீங்க. நம்ம ஏரியா பசங்க என்னே கலாய்க்கறான்டா இந்த ஆளு. என்னன்னு கேளுங்கடா. டேய் வாங்கடா வாடா. ஏய் இருங்கடா. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இந்தா உங்களுக்கு காசு தரேன். ஆளுக்கு காசுல உங்க காசுல யாரு வேணும்? எங்க அக்கா நேத்துக்கு நீங்க கலாச்சி நிக்கிறீங்க. அக்காவு நானு என்னது? ஒண்ணு இல்லடா. என்ன மிரட்ட ஒரு மாதிரி முழிக்கிறான்? பாருடா. நானா இல்ல வேலைக்கு ஆவாதி. டேய் நாங்க லவ் என்ன சொன்ன? இருப்பா. கறிக்குழம்புக்கு எலும்பு உங்க கதையாவ நான் கல்லும்புங்க. சூப்பரா பஞ்ச் அடிச்சுக்கடா. நீங்க பாரு. அவங்க எல்லாம் சில்லற பசங்க. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா போயிடுவாங்க. ஒரு சாக்லேட்டுக்கு ஏங்குறவனுங்க இல்ல என் பசங்க. எங்க அக்காக்காக ஏங்குற பசங்க அவனுங்க. என்னடா அக்கானா உசுறு அவனுங்களுக்கு. அத தெரிஞ்சுக்கோ. என்ன ஆளை வச்சு அடிக்கிறியா? பசங்களை வச்சு மிரட்டுறியா நீ? ஆமா. தனியா வருவியல்ல? தனியா வெளியே ரோட்டுக்கு பசங்களோட தான் வருவே. டேய் என் கூடயே இருங்கடா நீங்க. வெளியே வருவியல்ல? அப்ப உன்னை கைமா பண்ணி தூக்கிட்டு போறேன். அம்மாவா கறிக்குழம்புக்கு எலும்பு டேய் என்ன ஒரு மாதிரி இருக்கியா? நாங்கெல்லாம் வேற மாதிரி. நான்ங்க இவன்லாம் ஒரு அடி அடிச்சான்னா தாங்க மாட்டேன் நீ. டேய் டேய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா மிரட்டுறியா? டேய் யாரா நீ? உன்னை இங்க பார்த்த மாதிரி
மனுஷாலே மனுஷாலா? ம். ஆ என்ன என்ன மரியாதை சொல்றேன், மரியாதையா சொல்றேன், போயிடு இந்த சொல்லிட்டு. ஏரியா விட்டு பசங்க வந்துரு. எங்க ஏரியா பசங்க வந்து நிக்கிறானுங்க, அவனுங்க டேய் விளையாடின்னு இருக்கடா, வரேன் நான் கொஞ்ச நேரம் பொறுத்து. இந்த பாரு, ஒழுங்கா முறையா வந்துரு. அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க, பசங்களை வச்சு மிரட்டுறியா? இதான் உண்மை காதலுக்கு அழகா? நீ யாருண்ணா நீ? எனக்கு தெரியாது நான் உன்னை நான் ஏன்னா காதலிக்கிறேன்? நீ என்ன தேவையில்லாத பேசாத, போனா நீ தேவையில்லாம. காதலிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக வந்து அண்ணேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத. அந்த வார்த்தை பயங்கரமா குத்துது என்னைய. ஐயோ என்னன்னா நான் உனக்கு சொல்றது அண்ணா, ஏந்து போங்கண்ணா. அண்ணா நானே அண்ணாங்கிறியா? நீ மெட்ராஸ் பாஷையில சொல்றியா? மெட்ராஸ் பாஷை இல்ல, இது ஹைதராபாத் பாஷையும் கிடையாது, அப்புறம் அண்ணாங்கிற? தமிழ் தான் இது. அண்ணா தானே நீங்க எனக்கு? அண்ணா உயர்ந்த இடத்துல வச்சு சொல்றியா? என்ன எப்படி? உயர்ந்த இடம் இல்ல, அண்ணன். ஒரு தங்கச்சி அண்ணன் இருக்காங்களா, அந்த பாசத்துல அப்ப சொல்றேன் அண்ணன்ட்டு. நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் பசங்க இருக்கிறாங்கண்ணா, என்ன டார்ச்சல் பண்ணாத. எங்க மாமியார் டார்ச்சல் வீட்டுல தாங்க முடியலன்னு தானே இங்க கொஞ்ச நேரம் வந்து உட்காரலான்னு வந்திருக்கேன். ஏன்னா அப்படி பண்ற? சரி ஓகே, உன்னை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், புரியுதா உனக்கு? உன்னை பிராங்க் பண்ண சொல்லி ஒருத்தன் சொன்னான். யார் அது? அங்க நிக்கிறான் பாருங்க, அவன் தான் வந்து உன்னை பிராங்க் பண்ண சொன்னான். அறிவு இருக்காடா உனக்கு? அதுக்குன்னு இவரு லவ் பண்ற ஆளா இவரு? இவரு அதுக்காக நீ அசிங்கப்படுத்த கூடாது, பிராங்க் பண்ண சொன்னேன். அதுக்குன்னு பிராங்க் பண்ணா கூட ஒரு மூஞ்சி முகர கட்ட வேணாடா. இங்க இருங்க, இவரை போய் எனக்கு love என்னங்க பண்ணுவானாடா? எனக்கு என்னங்க? உட்காருவாங்க. டேய் அடிக்க ஓடுறா. அவன் தான் பிராங்க் பண்ண சொல்லி, அக்காவை பிராங்க் பண்ண சொல்லி சொன்னான். டேய், தப்பா எடுத்துக்காதீரா தம்பிலா, வாங்க நான் ஏந்து. தப்பா எடுத்துக்காதீரா தம்பி. பிராங்க் சொல்லிட்டீங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன். பிராங்க் பண்றதுக்கு நேரம் பிராங்க் பண்ணடா உங்க அக்காவை. வாழ மாட்டல வவாலா எங்க அக்காவுக்கு நீங்க சவாலா டேய் இங்க வர்றாங்க, இங்க வா. இங்க சொல்றா, இன்னொரு வாட்டி சொல்றேன், இங்க வாடா. சொல்றா தம்பி. வாழ மாட்டல வவாலா எங்க அக்காவுக்கு நீங்க சவாலா? சவாலா ஏய் டேய். சூப்பரா சூப்பரா. பயங்கரமான ஆளுகளை வச்சிருக்கப்பா. பாத்துக்கங்க. இவங்கள மேல வர முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துல உண்மையிலுமே எனக்கு தோணிடுச்சு. ஐயோ பாத்தியா மொட்டைங்கிறான் ஒருத்தன். அப்படிதான் சொல்லுவா பாத்தியா? அவன் பேட் வச்சிருக்கான் பாருங்க கையில. அங்க காட்டுப்பா வீடியோவை, அப்பதான் தெரியும். அங்க பாரு பேட் வச்சிருக்கான். அவனுங்களாம் எங்க ஏரியா பசங்க. என்ன சுத்தி எத்தனை பசங்க இருக்கானு பாருங்க காவலுக்கு. சரி ஓகே, இதுக்கு காரணம் அதுக்கு அவன் தானே? ஆமா, கலாய்க்க சொன்னவன் தானே? உங்களை பிராங்க் பண்ண சொன்னவன் தானே? அவன் சும்மா விளையாட்டு சொல்லிருப்பான். நீங்க என்னடா ஓவரா பேசிட்டீங்க? ஆமா சரி ஓகே, அது உண்மையா நடந்தா சந்தோஷமா தான் இருக்கேன். சரி ஓகே ஓகே ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பிராங்க் தான். எல்லாம் அவனுக்கு தான் காரணம், அவனை சொல்லிருங்க. வாங்க போற பாரு நீ போடா.